ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறது. இன்சூரன்ஸ் இஸ் த ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டு. நிறைய பேர் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லட்டும், நான் இந்த சேனலே படிக்கிறேன். இல்லைனா இறந்தால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் காசு இருக்கும் போது எதை வேணால் வாங்கலாம். தங்கத்தை வாங்கலாம், வீடு வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கலாம், என்ன வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். யாராவது ஒரு ஆள் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லட்டும், நான் இந்த சேனலே படிக்கிறேன். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸை பற்றி நிறையா கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் கேட்க போகிறேன் இன்றைக்கி. கேளுங்க. இன்சூரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் தாங்க. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு லீகல் கான்ட்ராக்ட், சரிங்களா? இன்சூரன்ஸ் இஸ் அ லீகல் கான்ட்ராக்ட் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கம்பெனி. என்ன கான்ட்ராக்ட்னா, எனக்கு ஃபினான்ஷியலாக ரிஸ்க் ஏற்படும் போது அந்த ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் அது. எப்படி அது கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்சூரன்ஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா, எனக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ரிஸ்க் வருது அப்படின்ற போது எனக்கு வந்து ஒரு 2 ரிஸ்க் வரும். ஸோ என்ன ரிஸ்க் வருது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஒன்று வருது. ஆமாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை காம்பன்சேட் பண்ணணும்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ஹெல்த் இன்சூரன்ஸ் காம்பன்சேட் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு இப்போ நான் சப்போஸ் எனக்கு இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 2 லாஸ். ஸோ என்ன லாஸ் வருது? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் லாஸ், ரெண்டாவது எமோஷனல் லாஸ். எமோஷனல் லாஸ்ன்றது யாராலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இதுக்குண்டான லீகலான டாக்குமெண்ட், லீகல் அக்ரிமெண்ட்ன்றது தான் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ்ன்றது கண்ணில் பார்க்க முடியாத ஒரு ப்ராடக்ட். ஸோ இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்சூரன்ஸை எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, ஒன்று நான் சொல்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ யூஸ் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, உடனே யூஸ் பண்ணிடலாம். கரெக்டாக. இப்போ நீங்கள் ஒரு பேனா வாங்கியிருக்கீங்க, உடனே யூஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கியிருக்கீங்க, உடனே யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா உடனே? அதான், எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணவே முடியும். ஒன்று நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனால் தான் பண்ண முடியும், இல்லைனா இறந்தால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் அ லீகல் கான்ட்ராக்ட் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கம்பெனி. லீகலான கான்ட்ராக்ட். நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸில் போட்டால் ஏமாந்துருவோம். வாய்ப்பே இல்லைங்க. எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பணம் போட்டோன்னா ஏமாறவே மாட்டோம், சரிங்களா? அது நிறைய ஸ்கேமர்ஸ் பண்ணுறாங்க, அது மூலியமான நடக்கிறது. மற்றபடி இன்சூரன்ஸ் இஸ் த 100% கேரண்டீட் ப்ராடக்ட். ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் உங்கள் கம்பெனியில் எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நல்ல கேள்வி கேட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் லைஃப்க்கு தேவையான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தான். இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லேயே ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபினான்ஷியலாக. நம்ம நிறைய சேவிங்ஸோ, வெல்த் கிரியேஷனோ, சைல்டு பிளானோ, ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் நிறைய இருக்குது இன்சூரன்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு 2 நீங்கள் எந்த ஒரு இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கூட போய் கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையா, இல்லை நான் ஒரு சேவிங்ஸ் பிளான் எடுக்கட்டுமா, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேளுங்க. யாராவது ஒரு ஆள் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லட்டும், நான் இந்த சேனலே படிக்கிறேன். இல்லை நான் இந்த வேலையிலேருந்தே வெளியில் போயிடுறேன். கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு தேவை, ஒரு ஹியூமனுக்கு தேவை ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், சைல்டு பிளானாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே அப்புறம் தான். பட் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய 2 விஷயம், ஃபினான்ஷியலாக எடுக்க வேண்டிய 2 விஷயம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் நான் ஃபஸ்ட்டு உயிரோடய வாழ முடியும். இருந்தால் தான். ஏன் உயிரோட வாழ முடியும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் 1 கோடி ரூபாய்க்கு. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். அப்போ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்ற அப்புறம் சொல்கிறேன். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா என் கையிலேருந்து தான் நான் பணம் கட்டணும். ஆமாம், கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா? கையிலேருந்து பணம் கட்டணும், இல்லைன்னா நான் கடன் வாங்கணும், இல்லைனா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் கொண்டு போய் தங்க நகை, வீடு வாங்கினது, இடம் வாங்கினது எல்லாத்தையும் விற்றுட்டு போய், ஏன்னா நடந்துட்டுருக்கு, இன்னும் நிறைய நடக்கும், நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் நடக்கும்னு சொல்ல, நடந்துட்டுருக்கு, நிறைய நடந்துட்டுருக்கு என்னோட ஹிஸ்ட்ரியில். ஸோ அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோன்னா ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு லாஸ் வருது. 2 லாஸ் வருது, ஃபினான்ஷியல் லாஸ்,
2 எமோஷனல் லாஸ். ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸே. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணுறது. இன்சூரன்ஸ் இஸ் த ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல். நிறைய பேர் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் இஸ் த நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட் டூல். இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டூலே கிடையாதுங்க. இன்சூரன்ஸ் இஸ் த ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல். ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல்னால் என்னது? எனக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு லாஸு, ஃபினான்ஷியல் லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? இப்போ எனக்கு திடீர்னு இப்போ நான் பணம் கட்டிகிட்டு இருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. வருஷத்துக்கு இப்போ நான் 20,000 கட்டுறேன். ஸோ திடீர்னு எனக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூனால எனக்கு லாஸ் ஏற்படுது. என்ன லாஸ் ஏற்படுது? ஃபினான்ஷியல் லாஸ். இப்போ நான் ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆனேன்னா இன்றைக்கி 9 லட்ச ரூபா ஆகுதுங்க. ஓப்பன் சர்ஜரிக்கு 9 லட்சம் 10 லட்சம் ஆகுது. கண்டிப்பாக. அப்போ 9 லட்சம் 10 லட்சம் யார் கொடுப்பாங்க? அந்த 9 லட்சம் 10 லட்சத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் த ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் டூல் தான். எனக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். அதுக்காக நான் இன்சூரன்ஸ் எடுத்துனா எனக்கு ரிஸ்க்கே ஆகாதுன்றலாம் கிடையாது. எனக்கு ரிஸ்க்கே போனால் வரும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ணக்கூடியது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸுன்றது என்ன? நான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் 2வது வச்சுருக்கேன்னா, இப்போ நான் வந்து இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சப்போஸ் ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா கிளியர் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு அந்த டயத்தில் வரக்கூடிய லாஸ் எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் நான் இல்லை, இறந்துட்டேன், என்ன நடக்கும்? இல்லைனா உன் குடும்பம் வந்து அதனால் ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லாஸ் வந்து எமோஷனல் லாஸுங்க. கண்டிப்பாக 2 லாஸ் வருங்க. நான் இல்லைன்னா 2 லாஸ். ஃபஸ்ட்டு வந்து எமோஷனல் லாஸ். அந்த எமோஷனல் லாஸை யாராலையும் விலை கொடுத்தே அது மாற்றவும் முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அதை யாராலையும் வந்து அதுக்கு வந்து ஒரு ஈடுகட்டவே முடியாது. பட் ஃபினான்ஷியல் லாஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஃபினான்ஷியல் லாஸை யார் ஈடுகட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்காரங்க தான் இன்சூரன்ஸ்காரங்க தான் கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க. கரெக்டான ஒரு ஆன்சர். பட் உண்மையிலேயே இன்சூரன்ஸால் மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியல் லாஸை ஈடுகட்ட முடியும். எப்படி ஈடுகட்ட முடியும்னா, இப்போ நான் வந்து வருஷத்துக்கு 50,000 ரூபாய், மாதம் 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக இன்றைக்கி 50,000 ரூபாய் இருந்தால் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ சென்னையாக இருக்கட்டும், மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே மினிமம் 50,000 ரூபான்றது வேணும். 50,000 ரூபாய் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லோரும் மந்த்லி 50,000 ரூபாய் சேலரி, நான் இப்போ மாதம் 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட சேலரி நம்பி தான் என் ஃபேமிலி. ஏன்னா சேலரிடு பீப்புள் தான் மெயினாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஓகே. இப்போ பிஸ்னஸ் பீப்புள் வந்து கூட பிஸ்னஸ் பீப்புளும் எடுக்கிறாங்க. பட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் இறந்துட்டேன், அந்த சம்பளம் யார் கொடுப்பா வீட்டுக்கு? யாரும் கொடுக்க முடியாது. இப்போ நான் 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் இருந்தால் தான் அது வரும், இல்லாட்டி கண்டிப்பாக. இப்போ நான் 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன்னா மினிமம் நான் 1 கோடி ரூபாய்க்கா கவரேஜ் எடுத்துருக்கணும். இப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபேமிலிக்கு அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. 1 கோடி ரூபாய் நீங்கள் பேங்க் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 6% வரும். கரெக்டுங்களா? 6%னா எவ்வளோ வரும்? 6 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஆவரேஜாக. ஸோ மாதம் 50,000 ரூபாய். இப்போ நான் இல்லைனாலும் என் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் லாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் லாஸ்ன்றது இருக்காது. ஸோ அந்த 50,000 ரூபாய் 50,000 ரூபான்றது போயிட்டுருக்கும். ஸோ என் ஃபேமிலி என்ன சுச்சுவேஷனில் நான் விட்டுட்டு போனோன்னா அது அப்படியே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸு எடுக்கலாமா, எப்போ எடுக்கலாமா, அப்போ எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நீங்கள் வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து தங்கத்தில் போடுங்க பணத்தை, இல்லை மியூச்சுவல் ஃபண்டை போடுங்க, இல்லை வந்து ஒரு நிலத்தில் போடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? நீங்கள் எதுலேயே போடுங்க, போடாமல் போங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போடுங்க, 2வது டேர்ம் இன்சூரன்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை நீங்கள் எதில் வேணால் போய் சேவிங்ஸ் பண்ணுங்கள், எதில் வேணால் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் கேட்டப்போ ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, இன்சூரன்ஸுக்கு மட்டும் இன்றைக்கி சேனலே எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் மட்டும் பேசக்கூடிய சேனல்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸும் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஏன் அவேர்னஸ் கம்மின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி யூஎஸில் 30-40 கோடி பேர் தான் இருக்காங்க. பாப்புலேஷன் 40 கோடி தான், அரௌண்ட் 40 கோடி தான். ஆனால் அங்கே 4000க்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஓகே. இந்தியாஸ் வேர்ல்டு இஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனில் இப்போ நம்பர் 1 வந்துட்டோம். இப்போ நம்ம 140 கோடிக்கு மேலே போயிட்டோம். பட் நம்மகிட்ட வெறும் 58, இன்னொரு 3-4 கம்பெனிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 60ன்னு வச்சுக்கோங்களேன், 60 கம்பெனிக்குள்ளே தான் இருக்குது. 145 கோடிக்கு 4000 கம்பெனிக்காரன் வச்சுருக்கான் அங்கே யூஎஸில். அதனால தான் அவன் யுனைடெட் ஸ்டேட்டாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன லாஸ் ஆனாலும் இமீடியட்டாக இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிக்கிறான். புரியுதுங்களா? புரியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கார் வாங்கியிருக்கேன், இன்சூரன்ஸே போடலை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் கார் வாங்கியிருக்கேன், இன்சூரன்ஸே போடலை, கார் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, என்ன நடக்கும்? இன்சூரன்ஸ் போடலன்னா அவ்வளோதான், நான் கிளைம் பண்ணவே முடியாது. போச்சு, கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ்காரன் நீங்கள் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ண சார், காரை கொடுக்க முடியும், கார் அப்போ லாஸ் ஆயிரும். அந்த காரை நம்பி தான் என் ஃபேமிலி இருக்குது.
புரியுதுங்களா? புரியுது. அப்போ அந்த காரை நம்பி தான் என் ஃபேமிலி இருக்குன்னும் போது காருக்கு இப்போ திருப்பி நான் கார் வாங்க முடியுமா? 10 லட்சத்தை போட்டு முடியாது. இன்சூரன்ஸ் இருந்தால் க்ளைம் பண்ணிக்கலாம். கரெக்டாக? கரெக்ட். பட் இந்தியாவில் வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் தான் மஸ்ட்னு வச்சுருக்காங்க. என்ன ரீசனுக்காகனா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லேயே ரொம்ப மஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி மஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் மஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. பட் அதுவும் ஓகே தான். அதுவும் இல்லைனா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடும் இன்றைக்கி இப்போ இருக்க சுச்சுவேஷனில். பட்டு யூஎஸ் அந்த நிறைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி வளர்ந்த கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேண்டேட்டரியாக இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. புரியுது. எல்லாத்தையும் அவங்களால காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். ஃபயர் இப்போ வீடுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஃப்ளட்டு வந்துருச்சு, ஃபயர் ஆயிடுச்சு, தெஃப்ட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களோட என்ன நடந்தாலும் அவங்களுக்கு லாஸ், இந்த ஃபினான்ஷியல் லாஸ்ன்றது வராது. புரிஞ்சுங்களா? பட் இந்தியாவில் அந்த மாதிரி இன்னும் வந்து கொண்டு வர முடியல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னும். புரிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் போடணும்? நல்ல கேள்வி. இப்போது நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க, ஹைகோர்ட்டில் டேரெக்டாக வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸை போடுவீங்களா, இல்லை ஒரு லாயர் மூலிமா போடுவீங்களா? ஏன் லாயர் மூலிமா போடுறீங்க? டேரெக்டாக போடலாமே, ஆப்ஷன் இருக்குல்ல. ஏன்னா அந்த சட்டத்தெல்லாம் அவங்க தான் படித்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைதா? நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஏன் எங்கள் மூலிமா போகணுன்றதை சொல்கிறேன். தேநீர் இடைவேளைன்னு ஒரு சேனல் நேற்று நான் கூட பார்த்தேன். அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அகைன் வந்து ஒரு பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இந்த கம்பெனியில் பாலிசி எடுத்ததாகவும் அதில் வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து வரல. ஸோ அவங்க திருப்பி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ஜாண்டிஸ் 30 நாள்லேயே கவர் ஆகுன்றாங்க. அப்புறம் பார்த்தா கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரொம்ப இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது வைக்கிதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது மெயினாக வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி யாரும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் கிடையாதுங்க, சரிங்களா? பட் இன்சூரன்ஸ் நம்ம மூலிமா எடுக்கும்போது கிளைம் செட்டில்மெண்ட். ஏன்னா இன்சூரன்ஸை எப்போ நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸை எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் யூஸ் பண்ண முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸை. நான் டெத் ஆனால் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே நெகட்டிவான விஷயம், கரெக்டுங்களா? நான் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு பாலிசி எடுப்பாங்களா? நீங்கள் எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். நான் பாலிசி எடுத்துருக்கப்பா அடுத்த மாதம் போய் அட்மிட் ஆயிடுவேன் அப்படின்னு எடுப்பீங்களா? அப்படி கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ இன்சூரன்ஸ் எப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் தான் அது கிளைம் ஆகுமா ஆகானே தெரியும். நிறைய வந்து ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அட்மோஸ்ட் குட் ஃபேத்ன்ற ஒரு விஷயம் தான். எங்கள் கம்பெனியோட வேல்யூ என்னென்னா அட்மோஸ்ட் குட் ஃபேத் தான். எங்கள் கம்பெனியோட வேல்யூ அட்மோஸ்ட் குட் ஃபேத்தில் நாங்கள் எப்போவுமே காம்பன்சேட்டே பண்ண மாட்டோம். ஓகே. 100 அட்மோஸ்ட் குட் ஃபேத்னா என்னென்னா நீங்களும் உண்மையாக இருக்கணும், நானும் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நான் எதுக்கு உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும்? உண்மையாக கம்பெனிக்கு நீங்கள் பாலிசி எடுக்கணும், உண்மையாக இருக்கணும். நான் டாக்டர்கிட்ட போனோன்னா உண்மையாக இருக்கணும், நான் ஒரு வக்கீல்கிட்ட போனோன்னா உண்மையாக இருக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிட்டே உண்மையாக இருக்கணும். எதுக்கு? அப்போ தான் கிளைம் வரும். பொய்யா சொன்னால் கிளைம் வராது. நிறைய கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் அந்த அட்மோஸ்ட் குட் ஃபேத் தான். இப்போ நீங்கள் எங்கள் மூலயமா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பாலிசி. இப்போ நீங்கள் பாலிசி எந்த கம்பெனியில் நாங்கள் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்தாலும், ஸோ இப்போ பாலிசியில் உங்களுக்கு கிளைம் வரலாம், நீங்கள் என்னையை சட்டை பிடிச்சி கேட்கலாம். நான் ஆன்லைன்லேயே நான் பண்ண முடியும். ஆன்லைனில் அவ்வளோ கம்பெனி. ஆனால் நீங்கள் என்கிட்ட உண்மையாக இருக்கணும். ஓகே, புரியுது? ஆன்லைன்லேயே சொல்லுங்கள். ஆன்லைன்லேயே நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. நான் போய் டேரெக்டாக அப்ளை பண்ணி நானே எடுத்துக்க போகிறேன். தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஆன்லைனில் எடுத்ததோட விளைவு தான் அந்த பாலிசி. அந்த இப்போ நான் தேநீர் இடைவேளையில் போய் பாருங்கள். ஓகே. ஆன்லைனில் அவங்க ஃபோன் பண்ணி எடுத்திருக்காங்க ஆன்லைனில். ஏன்னா இப்போது ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, கிளைம்னு வரும்போது உங்களுக்கு சர்வீஸ் யார் கொடுப்பா? நான் டைரெக்டாக தான் ரூல் படி ஐஆர்டிஏ சர்டிஃபைடு அட்வைசர் மட்டும்தான் இன்சூரன்ஸை வந்து சேல் பண்ணும். ஓகே. நாங்கள் வந்து ஐஆர்டிஏ சர்டிஃபைடு ஐஆர்டிஏ லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அஸ்பர் ரூல் படி ஆன்லைன்லேயும் வந்து ஐஆர்டிஏ லைசன்ஸ்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஐஆர்டிஏ லைசன்ஸ் இல்லாத யாரும் இன்சூரன்ஸை சேல் பண்ண முடியாது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் எங்களை மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டரி மூலியமாக எடுக்கும்போது உங்களுக்கு கிளைம்ஸு எதாக இருந்தாலும் வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. மெயினாக நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இப்போ நான் எப்படி நம்ம கவரேஜ் ப்ரொவைடர்ட்டே நீங்கள் பாலிசி எல்லோரும் எடுங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லார்ட்டையும் என்னாலையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னால் பாலிசியை வந்து சர்வீஸ் பண்ண முடியுமான்றது. நீங்கள் பாலிசி எடுக்கும் போது தயவு செஞ்சு ஒரு லாங் டேர்ம் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசர்கிட்டோ எங்களை மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டர்கிட்டோ பாலிசி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கும் லாயர் மூலிமா போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கிளைம் ஒன்று இப்போ என்ன ரீசன்னா கிளைம் ஒன்று ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு. ஏன்னா எங்களுக்கு இப்போ என்னோட கம்பெனி வேல்யூஸ் என்னென்னா, இது வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது வரைக்கும் என்னோடய கம்பெனிஸில் எடுத்து கொடுத்த பாலிசியில் கிளைமில் 100+ கிளைம்ஸ் கொடுத்துருக்கோம். அதிகபட்சம் ஒரு 2 to 3 ஒரு 3 கிளைம் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ நீங்கள் கேட்டிங்களா நாங்கள் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இல்லாதனால தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் உண்மை இல்லாட்டி என்ன ஆகும்? இப்போது உண்மை இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா டாக்டர்கிட்ட?
டாக்டர் உண்மையை தான் சொல்லி ஆகணும். அப்போ உண்மையாக இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவர் பாலிசி எடுக்கும்போது சுகர் இல்லைன்னு சொல்லி எடுத்திருக்காரு, சுகர் இப்போ இருக்குன்னு அட்மிட் ஆயிருக்காரு, சுகர் எப்போ இருந்துருக்குன்னு சொல்லுவீங்க? எத்தனை நாள்லேருந்து இருக்கோ அத்தனை நாள். 4 வருஷமாக சுகர் இருக்குன்னா நீங்கள் பாலிசி போன வருஷம் தான் எடுத்திருக்கீங்க, கிளைம் ரிஜெக்ட். உண்மையாக இல்லை, அதான் அட்மோஸ்ட் குட் ஃபேத். ஓகே. நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் பிஇடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ டிசீஸ். நீங்கள் அதாவதுங்க இன்சூரன்ஸுன்றது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, காசு இருந்தால் வாங்கிடலாம், என்கிட்ட காசு இருக்கும்போது வாங்கிடலாம். தப்பான ஒரு விஷயம். நீங்கள் காசு இருக்கும்போது எதை வேணால் வாங்கலாம். தங்கத்தை வாங்கலாம், வீடு வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கலாம், என்ன வேணால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? ஹெல்த்தியாக இருக்கணும். வெல்த்தியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர்ட்ட இப்போ காசு இருக்குது, இன்சூரன்ஸ் கேட்குறாங்க, கொடுக்க முடியல. உண்மையிலே எங்களால் கொடுக்க முடியல. ஏன் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் போது மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். வியாதி வந்ததுக்கப்புறம் எடுக்க முடியாது. தேவைப்படும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் சார், இப்போதைக்கு இன்சூரன்ஸ்னு நினைக்கிறாங்க. தேவைப்படும் போது நீங்கள் இன்சூரன்ஸை மட்டும் வாங்க முடியாதுங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க, ஆஹா இன்சூரன்ஸ் எடுக்கிறோமே. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், சார் பாலிசி எடுத்துக்கோங்க பாலிசி. எங்களை என்னமோ இன்சூரன்ஸ் ஏஜென்சி, இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ்லாம் பார்க்கும்போது, அதாவது உண்மையாக சொல்லணும்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஐயோ இன்சூரன்ஸ் போய் கேட்பானே அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு போய் யார்ட்டையும் கேட்குறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட போய் யார்ட்டையுமே கேட்குறதில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், முன்னாடி காலகட்டங்களில் நம்ம இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக ஒரு அதாவது வி ஆர் த நோபல் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ நாங்கள் எந்த விதமான பலனை, ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறனால இப்போ உங்கள் கஸ்டமர்கிட்ட எதுவும் பணம் நாங்கள் வாங்க போகிறதில்ல எக்ஸ்ட்ரா. அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டில் தான் எங்களுக்கு பே அவுட் வருது, புரியுதுங்களா? ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான். ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது மூலிமா இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலிமா நீங்கள் எடுக்கிறனால தான் உங்களுக்கு கிளைம்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக செட்டில் ஆகும். ஓகே, புரிஞ்சுங்களா? அது ஒரு விஷயம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் அட்வைசர் மூலிமா பாலிசி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெனிவல் ரிமைண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த அட்வைசர், நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மூலிமா எடுத்தீங்கன்னா நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், உன்ட்ட பாலிசி உன் மூலியமாக எடுத்தேன். இப்போ என்கிட்டலாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளைம் வரலன்னா என் கை காசை நான் தரேன். ஓ, ஆனால் அதுக்கு நீங்கள் என்கிட்ட உண்மையாக இருக்கணும். புரியுது, புரியுதுங்களா? உண்மையாக இருக்குன்னா என்கிட்ட மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட. அதான் நான் சொல்கிறேன், இன்சூரன்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கும்போதுலாம் வாங்க முடியாதுங்க. இன்சூரன்ஸ் எப்போ வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. நான் இப்போ இன்றைக்கி இன்சூரன்ஸ் காசு வச்சுருக்கேன், உடனே நான் வாங்கணும்னு நினச்சா வாங்கவே முடியாது. நான் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் வந்து செல்லிங் ப்ராடக்ட்டே கிடையாது. ஓகே, எல்லாரும் இன்சூரன்ஸை சேல்ஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் இஸ் த பையிங் ப்ராடக்ட். புரியுதுங்களா? வாங்கக்கூடிய பொருள், வாங்கக்கூடிய. இப்போ இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் ஃபார்ம்னு ஃபில் பண்ணுவீங்க. ப்ரொப்போஸ்னா என்னது? ப்ரொப்போஸ்னா என்னது சொல்லுங்கள். நம்ம சொல்லணும். நீங்கள் ஒருத்தர ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒருத்தனை போய் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவங்க அக்செப்ட் பண்ணுறது பண்ணாது அவங்க விருப்பம். அது மாதிரி இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரப்போசல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணாது கம்பெனிக்காரங்க. ப்ரப்போசல் ஃபார்மில் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும். உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதனா ஆப்ரேஷன் ஆகிருக்கா, இல்லை உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா, பரம்பரை வியாதிகள் எதுனா இருக்கா, எல்லாத்தையும் ஏ டு செட் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அண்டர் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்துட்டு ஓகே இவர் எல்லாமே கிளியராக இருக்கார், இவருக்கு பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். நீங்கள் இப்போ 10 லட்சம் வச்சுருக்கேன் சார், நீங்கள் பாலிசி கொடுங்கனாலாம் தரமாட்டார். புரியுதுங்களா? ஓகே, புரியுது. இப்போ தான் 10 லட்சம் இருக்குது, பாலிசி கொடுங்கனாலாம் கொடுக்க முடியாது. உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்க முடியும். நீங்கள் 10 லட்சம் வச்சுருக்கீங்க, நீங்கள் BMW வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 30 லட்சம் வச்சுருக்கீங்க, வாங்கலாம். 2 கோடி வச்சுருக்கீங்க, இப்போ எதை வேணால் வாங்கலாம். அதான் சொன்னேன், எதை வேணால் நீங்கள் நினச்சா வாங்கலாம். இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் நினச்சா வாங்க முடியாது. அவங்க டிசைட் பண்ணும். பங்களா வீடு கூட நீங்கள் வாங்கிடலாம், 5 கோடி ரூபாய்க்கு பங்களா வீடு வேணுமா வாங்கிடலாம். ஆனால் ஹெல்த்தியாக இல்லையா வாங்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்போவுமே இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு லாங் டேர்மாக சர்வீஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான அட்வைசர் மூலிமா எடுங்க. ஓகே, சரி. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல எப்படி கிளைம் பண்ணணும்? இன்சூரன்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து கேஷ்லெஸ்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகே, கேஷ்லெஸ்ன்றது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் மூலிமா நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு கூடிய அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க, பாலிசி டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம அட்மிஷன் ஆகிறோன்னா அந்த கார்டை கொடுத்து நீங்கள் கேஷ்லெஸில் கிளைம் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அந்த பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே ஹாஸ்பிட்டல் டேரெக்டாக செட்டில் ஆயிரும் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலிமா. ரெண்டாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் நம்ம அர்ஜென்ட்டாக போய் அட்மிட் ஆகிருப்போம், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க்கில் இருக்காது,
அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் பில்ஸை கொடுத்து க்ளைம் பண்ணிக்கலாம். அந்த பில்ஸை கொடுத்து க்ளைம் பண்ணுறீங்களா, அந்த டயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எங்கள் மாதிரி இன்டர்மீடியேட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எவ்வளோ நாளுக்குள்ளே கிளைம் செட்டில் ஆகும் உங்களுக்கு? சார் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் சார், ஓப்பனா எங்கள் சைடில் நீங்கள் நம்புறீங்கன்னா நம்மளே தான் தெரில. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைம் அப்ளை பண்ணேன், ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம், ஒரு டென்டல் கிளைம் 10,000 ரூபா. டென்டலுக்குலாம் கிளைம்? டென்டலுக்கு கிளைம் இருக்குது நான் சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். 10,000 ரூபா கிளைம் பண்ணேன். முந்தா நேற்று கிளைம் போட்டேன், நேற்று கிளைம் கொடுத்துட்டாங்க, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் இன்றைக்கி பணம் போயிடுச்சு. நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி அங்கே செலவழிப்பாங்க. அதுக்கு தான் கேஷ்லெஸ் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ கேஷ்லெஸ்ஸாக போகிறது பெஸ்ட்டு. இப்போ என்னோட சிட்டியில் அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் இல்லைன்னா நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ணணும், வேறு வழியில். ரீஇம்பர்ஸ்மெண்ட் உங்களுக்கு பணம் வந்துடும் சார், மேக்ஸிமம் 30 டேஸு. பட் நான் சொன்னது வந்து 3 நாளில் வாங்கி 3 நாளில் நடந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கிளைம் நான் கிளைம் இப்போ அப்ளை பண்ணுறேன்னா நான் எவ்வளோ அப்ளை பண்ணணும், அந்த அமௌண்ட் ஃபுல்லாக கிடைச்சிருமா இல்லை கிடைக்காது? சார் அதாவது ஒவ்வொரு பாலிசியை பொறுத்து இருக்குது, சரிங்களா? நம்ம எடுக்கக்கூடிய அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இன்சூரன்ஸுன்றது இப்போ நம்ம இன்சூரன்ஸுன்றது ஒரு நேம் தான். அது வந்து கிளைம் பண்ணலாம். அதோட யூசஸ் என்னென்னா, இன்சூரன்ஸோட யூசஸ் என்ன, ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் கிளைம் கிடைக்கும், இல்லை டெத் ஆனால் கிளைம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் யூசஸ். பட் அதில் நம்ம எடுக்கக்கூடிய பாலிசின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குகிற கார், இப்போ கார் வாங்க போகிறீங்க, ஆல்டோ 800 காரு தான், மாருதி ஸ்விஃப்ட்டும் காரு தான், பிரிஸாவும் காரு தான், பிஎம்டபிள்யூவும் காரு தான், பென்ஸும் காரு தான், ஆடியும் காரு தான், கரெக்டுங்களா? எல்லாமே நிறைய கார்ஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாமே அதோட யூசஸ் என்ன, ஒவ்வொரு காரும் மெயின் யூசஸ் என்ன, லக்ஸரிஸ் காரோட யூசஸ் என்ன, ட்ராவலிங், அவ்வளோதானே. கரெக்டு. நீங்கள் எந்த கார் எடுத்தாலும், இப்போ பெரிய கார் எடுத்துகிட்டு ட்ராவலே பண்ணாமல் நான் சும்மா பாட்டின்னு சொல்ல முடியலை. அதோட யூஸ் என்ன, ட்ராவல் தான். ஸோ இன்சூரன்ஸோட யூசஸ் என்ன, ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் மெயினாக. ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறது தான் அந்த இன்சூரன்ஸ், நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த யூசஸ் அதுதான். பட் நம்ம வாங்கக்கூடிய காரை பொறுத்து தான் நம்மளுக்கு அதில் இருக்க ஃபீச்சர்ஸு. ஆல்டோவில் இருக்க ஃபீச்சர்ஸு பிஎம்டபிள்யூவில் இருக்குமா? இல்லை, இருக்காது கண்டிப்பாக. அது மாதிரி தான். அப்போ நீங்கள் ப்ரீமியம் தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும், ஆனால் எல்லா கிளைமும் கிடைக்கணும்னா கிடைக்காது. நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம், நம்ம கட்டக்கூடிய காசை பொறுத்து தான். இந்த இப்போ நம்ம ஆல்டோக்கு ஒரு ரேட் இருக்கும், பிஎம்டபிள்யூக்கு ஒரு ரேட் இருக்கும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸில் பேசிக் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், ப்ரீமியமான ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகணும்னா அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்தா அது கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 100% பில்ஸ் கவர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு இன்றைக்கி இருக்குது. நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே 100% பில் கிளைம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான் பே பண்ணுறாங்க. ஸோ எங்கள் சேனல்லே கொடுத்துருக்காங்க ரிவ்யூஸ், கஸ்டமர் எல்லாமே எங்கள் சேனலில் போடுறது எல்லாமே உண்மை தான். நாங்கள் இது வரைக்கும் ஒரு 5 எபிசோடு எடுத்திருக்கோம், எல்லாமே ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். ஸோ கஸ்டமரை மட்டும்தான் நாங்கள் வந்து பேசி எடுக்கிறோம், எதுவுமே ஃபேக் கிடையாது. ஓகே, புரிஞ்சிருச்சு.